வணக்கம். ஒரு காணொலி ஏறுறேன் பாருங்க. சூப்பர் காணொலி இது. உனக்கு இந்த வாக்கிய அட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனால ஏற்றாங்க. நீங்க வாங்க. பிஜேபி வரக்கூடாது. சரி, காங்கிரஸ் வரலாமா? எப்படி நீ பிஜேபி எதிர்ப்பிலை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கிய அயோக்கியன் காங்கிரஸ். என் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே, உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்காரன் கையில் தான் இருக்கு. இந்த இவனோட அப்பா பல அப்பாக்கள்ல நம்மாழ்வார் ஒரு அப்பா, நிறைய பேர் மணிவண்ணன் ஒரு அப்பா, பாரதி ராஜா ஒரு அப்பா, இன்னும் அவன் பார்க்குறவங்கலாம் பூரா அப்பா அம்மா. இவர் நம்மாழ்வாரும் ஒரு அப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது. இப்போ இவன் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மாழ்வார் கூட இவன் எங்கள் அப்பாவாக இருந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. தப்பாக பேசலை, இவன் சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம், வேற ஒன்றும் சொல்லலை. அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது, சரி. காங்கிரஸ் வரலாமா? சரி. பிஜேபியும் வரக்கூடாது, சரி. காங்கிரஸும் வரக்கூடாது, சரி. நீ போறியா? நீ ஆள்றியா போய் நாட்டை? உனக்கு அந்த தகுதி இருக்குதா? உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு. சரி, வேறு யார்கிட்ட கொடுக்கலாம். சரி, நீ ஆள மாட்ட, நீ கவுன்சிலராக கூட ஜெயிக்க மாட்ட, ரைட்டு. அதில் ஒரு நியாயம் இருக்குது, நீ சொல்கிறதுலே ஒரு நியாயம் இருக்குது. நம்மளால் எப்படிங்க ஆள முடியும்? நம்மளால் தமிழ்நாட்டில் ஒரு சின்னதாக ஒரு கவுன்சிலர், கார்பரேஷன் கவுன்சிலராக கூட ஆக முடியல. நம்ம எப்படிங்க போய் நாட்டை ஆள்றது? ரைட்டு. அமெரிக்காக்காரண்ட கொடுத்துடலாமா? ரஷ்யாக்காரண்ட கொடுக்கலாமா? சீனாக்காரண்டா கொடுக்கலாமா? ஏண்டா மூதேவி, வியாபார ஊழல்னு ஒன்று நடந்துச்சு, அதை பற்றி எதாவது பேசுகிறியா நீ? பிஜேபி தான் வியாபார ஊழல், அது தெரியுமா? அதை பற்றி பேசியிருக்கியா நீ? காங்கிரஸ் பேசிட்டிய. ஒருவேளை காங்கிரஸ் வராமல் பிஜேபிகிட்ட 1947 சுதந்திரம் வாங்கினோடனே கொடுத்துருந்தா இந்த நாடு மொத்தமும் கொண்டு போய் ஆர்எஸ்எஸ்காரங்கள்ட்ட கொடுத்துவிட்டு பாக்கி இருக்கிறவனை பூரா பிச்சைக்காரனாலே விட்டுருப்பாங்க. பாக்கி இருக்கிறவன் அத்தனை பேரும் பிச்சைக்காரனாக தான் அலையணும். இந்நேரம் அலைய விட்டுருப்பாங்க. ஏண்டா ஒரு பொருளாதார நிபுணர் சொல்கிறாரு, பிஜேபி வந்து இந்த 11 வருஷம் 12 வருஷத்துலேயே இவங்க பண்ணின குளறுபடியை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 25 வருஷம் ஆகுங்கிறாரு, இன்னும் 50 வருஷம் ஆகுங்கிறாரு. 50 வருடம் இந்தியாவை பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போன ஒரு கட்சியை சொல்கிறான் அந்த மூதேவி, சொல்கிறான் பாருங்க. மாற்றி பேசுகிறவன் சொல்கிறான். அவனுக்கு புரண்டு பேசுவான். இங்கிட்ட ஒன்று பேசுவான், அங்கிட்ட ஒன்று பேசுவான். தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, அப்படி குத்துவான். இவன் சொல்கிறான் பாருங்க, பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்கிறான். எப்படி சொல்கிற? காங்கிரஸ் மட்டும் வரலாமா? காங்கிரஸ்ன்னு ஒன்று இல்லைன்னா இந்த நாடு எப்போயோ திவால் ஆயிருங்க. இதை நீ ஆர்எஸ்எஸ்காரங்கள்ட்டையோ இல்லை பிஜேபிக்காரங்கள்ட்டையோ கொடுத்துருந்தீங்கன்னா, அப்போயே 1947 கொடுத்துருந்தீங்கன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போயிருக்கும். மொத்தமும் விற்று தின்னுபிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா இது அவங்க ஊர் இல்லை, இது ஊர் நம்ம ஊர், இது நம்ம மண், இது அவங்க ஊர் இல்லை. அவங்க வந்து கார்பரேட்டை வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இந்தியாவுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்டை ஆள்றேன், தேசப்பற்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் என்ன சொன்னார்? ஒரு அயோக்கியனுடைய கடைசி ஆயுதம் தேசப்பற்று அப்படின்னாரு பெரியார் சொன்னது. உடனே இவன் சொல்லுவான், என்ன தெரியுமா சொல்லுவான்? பெரியார் என்ன சொன்னார்? திருக்குறளை திட்டினார், அதை திட்டினார், இதை திட்டினார். இவன் என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே பேசுவான். பெரியாரை பார்த்த மாதிரியே பேசுவான். பெரியார் பேசினது, பெரியார் தமிழை திட்டினது, இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே பேசுவான். பார்த்துங்க எப்படி பிரபாகரன்ட்ட ஒரு 15 செகண்டு நின்றுவிட்டு போட்டா கூட எடுக்க முடியாமல் நின்றுவிட்டு போட்டாவே வரைஞ்சி கொண்டு வந்து பொய் சொல்லி ஏமாற்றி, நான் பிரபாகரனோட போனேன், அந்நியார் எனக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்க, அந்நியார் எனக்கு சோறாக்கி போட்டாங்க, அந்நியார் எனக்கு பொங்கல் வச்சு கொடுத்தாங்க, அண்ணன் எனக்கு மான்கறி சமைச்சு கொடுத்தாரு, ஆமக்கறி 25 கிலோ அனுப்பிச்சிட்டாரான் இவனுக்குன்னு. வேறு வேலை வெட்டியில் பாரு அவருக்கு. எத்தனை பேர் அவனை கழுவி ஊற்றுறது? மனுஷனாடா நீ எவ்வளோ பேச்சு பேசுகிற நீ? அண்ணே சீமான், நான் சொல்கிறேன் கேளு. நீ எனக்கு அண்ணன்லாம் வர மாட்டேன், எனக்கு தம்பியாக தான் இருப்பேன். நான் அவனை சொல்கிறேன் கேளுங்க மிஸ்டர் சீமான். அசிங்கமாகவே இல்லையா உங்களுக்கு? வெக்கமாகவே இல்லையா? எந்த மூஞ்சி வச்சுட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க? பிரபாகரனோட சேர்ந்த நீங்கள் கட்டி பிடிச்சி உருண்டேன், நீங்கள் ஆமக்கறி சாப்பிட்டேன், நீங்கள் 25 கிலோ அனுப்பிச்சாங்க, அவ்வளவும் பொய்யுங்க, அவ்வளோ போய் எப்படிங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் நல்லா ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்கு என்னங்க உங்களுக்கு அருகதை இருக்குது? ஏதாவது ஒரு அருகதை இருக்கா உங்களுக்கு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்கு? ஒரு அருகதை
பெரியாரினுடைய கைத்தடித்தான் இலங்கையில் பிரபாகரன் கையில் இருக்கிற துப்பாக்கியாக இருக்குது அப்படின்னு சொன்ன நீயே இப்போ வந்து நீ என்ன சொல்கிற, பெரியாரை வந்து நான் பிராமண கடப்பாரை கொண்டு இடிக்கிறேன் அப்படிங்கிற. இதில் எது உண்மை எது பொய், எது நிஜம் எது? அப்போ நீ நல்ல நிலைமையில் இருந்தா இன்றைக்கி நான் நாரி போயிட்டியா, இல்லை அப்போ நீ உப்பு போட்டு சோறு தின்ன, இல்லை இப்போ நீ உப்பு போடாமல் சோறு திங்கிறியா, இல்லை அப்போ நீ சோறு தின்ன இப்போ நீ வேறு எதுவும் திங்கிறியா? எப்படி இப்படி மாற்றி மாறி பேசுன? ஜெயலட்சுமி மேட்டரை எடுத்துக்குவோம். நீ முதல்ல என்ன சொன்ன, திமுக காரன் தான் பெங்களூர்லேருந்து ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்து என்னை பேச வைக்கிறாங்க, திமுக காரங்க தான் பெங்களூர்லேருந்து ஒரு பொம்பளையை விட்டு ஸ்டேட்மெண்ட் விட சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், என்னை பழிவாங்க பார்க்குறாங்க, என்னை அழிக்க பார்க்குறாங்க, என்னை உரு தெரியாமல் ஆக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னவன். அந்த அம்மா வந்து உதவி கேட்க வந்ததே திமுக காரன் அனுப்பிச்சு தான் வச்சாங்களாம், அனுப்பிச்சு தான் வந்துச்சான். அந்த அம்மா உதவி வந்து கேட்டால் உதவி செஞ்சுட்டு அனுப்பிச்சி விட வேண்டியதானே, அதை ஏன் நீ கொண்டு கற்பழிக்கிற? 7 தடவை கற்பழிச்சு 7 தடவை கர்ப்பமாக்கி 7 தடவை நீ வந்து இது என்னது அபார்ஷன் பண்ணியிருக்கிற அப்படின்னா நீ எந்த விதத்தில் ஆம்பளை? நீங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமாக ஏதாவது ஒரு யோகிதை இருக்குதா? பொம்பளை பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுட்டு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கண்ணியம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஏதாவது ஒன்று இருக்குதா? எப்படி இவ்வளோ பொம்பளைங்கலாம் உன்னை நம்பி உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இப்போ அந்த விஜய்கிட்ட அவன் ஒரு தருதலை அவங்ககிட்ட சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க, எனக்கு என் பொண்டாட்டியை என் புருஷனோட என் பொண்டாட்டியை விஜய் தான் பிடிக்குன்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு சொன்னால சொன்னிச்சில்ல ஒரு அம்மா. காசு இருக்குது எவ்வளோ வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சில்ல ஒரு அம்மா. அந்த மாதிரி நீ உங்ககிட்ட உதவின்னு கேட்க வந்த பொம்பளை பிள்ளைய அதை வந்து சின்னாபின்னப்படுத்தி சிதைச்சி விட்டு முதல்ல என்ன சொன்ன, யாருன்னே தெரியாது அப்படின்ன. அந்த அம்மா காணொலியில் கழுவி ஊற்றுச்சு, நீ யாருன்னே தெரியாது அப்படின்ன. அதுக்கப்புறம் என்ன சொன்ன, என்ன அது என்ன சின்ன பிள்ளையா, குச்சியில் இருந்த பிள்ளையா ஊற்றி கொண்டு கெடுத்து விட்டாங்க, என்னவோ இதை போய் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னா, இவனால இவன் பொண்டாட்டியோ இல்லை இவன் பிள்ளையோ குச்சிக்குள்ளே இருந்து அந்த மாதிரி யாராவது இன்னொருத்தன் சொன்னான்னா இவனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து எப்பயுமே எதிராளியினுடைய நிறத்துல இருந்து கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு பொம்பளையை பற்றி குறை சொல்கிறிய, நீ பெண்ணுரிமையை பற்றி எப்படி பேசுகிற? நீயே பெண்களை பற்றி நீ எதுக்கு பேசுகிற? பெண்களை எதுக்கு நீ கூட வச்சிருக்கிற? நீயே ஒரு பெண்ணு உன்னை வந்து நீ விரும்பினியோ இல்லை அந்த பொண்ணு விரும்பிச்சோ ஏதோ ஒன்று கசமசா நடந்து போச்சு, ரைட்டு முடிஞ்சு போச்சு. 8 தடவை 7 தடவை கர்ப்பம் வாக்கி கலைச்சிருக்கிற, ரைட்டு அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஒரு பொண்ணை வந்து குச்சிக்குள்ளே இருக்கியா நான் தூக்கிட்டு போயிட்டோமா அப்படின்னா, உனக்கு நாளைக்கு ஒரு பொண்ணு இருந்து, நாளைக்கு உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து, அந்த தங்கச்சி குச்சிக்குள்ளே இருந்து அதை எவனாவது இந்த மாதிரி சொன்னான்னா உனக்கு மனசு எப்படி இருக்கும்? பார்க்குறவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? ஏழை எனக்கு ஒரு அக்கா இருக்காங்களோ ஒரு தங்கச்சி இருக்காங்க, ரைட்டு, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போது அவன் என்கிட்ட வந்து உன் பிள்ளைய நான் வந்து குச்சியில் இருந்து தூக்கிட்டு போனானா, உன் பிள்ளை என்ன நேற்று தான் வயசுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும் மனசு? என் மனசு என்ன பாடுபடும்? ஒரு தங்கையை பெற்ற அண்ணனாக, ஒரு மகளை பெற்ற அப்பனாக எனக்கு எப்படி இருக்கும்? அவங்க மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கும்? யாருன்னே தெரியாதுன்னு. அப்புறம் என்ன பண்ணேன், கடைசியில் அந்த குச்சிக்குள்ளே சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ஆமாம் காசு கொடுத்தேன், அனுபவித்தேன், போனேன், வந்தேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ காசு கொடுத்தா எங்கே வேணாலும் போவியா நீ? ஏப்பா சீமான், நீ எல்லாம் பேசுகிறதுக்கு என்னப்பா தகுதி இருக்குது? உனக்கெல்லாம் ஏதாவது 10 நயா பைசா தகுதி இருக்குதா? ஒரே ஒரு அட்டம்ப்ட். ஆமாம், எங்கள் 2 பேர்த்துக்குள்ள உறவு இருந்துச்சு. ஒரு அறிஞர்கிட்ட கேட்டாங்களாம், அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதோ உறவாமுல அப்படின்னு கேட்டாங்களாம். சொன்னாராம் படாருன்னு, நான் முத்தமனும் இல்லை, அவங்க நல்லவங்களும் இல்லை. நான் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் அவர், நான் நல்லவங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லணும். கலைஞர் 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிம்பாங்க. 3 பேர்த்தோட கண்ணியமாக வந்திருக்காரு, 3 பேர்த்தோட கண்ணியமாக வந்திருக்காரு. அந்த பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. அந்த 3 பொண்டாட்டிக்கும் பிறந்த பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. நல்லபடியாக வளர்த்து, நல்லபடியாக ஆளாக்கி, நல்லபடியாக நாட்டு ஆளாக வச்சுருக்காரு. அதுவும் அவர் மாதிரியே நாட்டு ஆளாக வச்சுருக்காரு. பெரியார் எவ்வளோ கண்ணியமான மனுஷன் ஊருக்கே தெரியும். ஆனால் நீ அவரை போய் 2வது கல்யாணம் பண்ணான், 75 வயசில் போய் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு தூத்துன நீ என்ன பாடுபட போகிறான்னு மட்டும் பாரு. நீ நாட்டில்
பெரியாரையே தூத்து ஒரு தத்துவத்தையே நீ போய் தொட்டு பார்க்குற அப்படின்னா உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்னா நீ என்னமோ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்த மாதிரி பெரியாரை தொட்டு பார்க்குறதுக்கு நீ ஒரு பெரியாரை வாழ்ந்து பாடுறா. ஒரு நாள், ஒரு 25 நாள், ஒரு மாதம், 48 நாள், ஒரு மண்டலம் நீ பெரியார் மாதிரி வாழ்ந்து பார். செருப்பு போடாமல் நடந்து பார். ஊர் உலகத்தில் போய் பார். கூட்டமாக காலால் நடந்து பார். இசூசு காரில் போகிறது பெரிய விஷயம் இல்லை, இனோவா காரில் போகிறது பெரிய விஷயம் இல்லை. நடந்து போய் மக்களுக்காக செருப்படி வாங்கிட்டு மலத்தை கரைச்சி ஊற்றுவாங்க, சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க, மலத்தால் அடிப்பானுங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மக்களுக்காக பேசிப்பார் ஒரு தடவை. எங்கே போனாலும் விட மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டாலினை தானே சொல்கிற. நீ என்ன பண்ணிடுவ? நீ யார்? நீ ஸ்டாலினுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? நீ என்ன பண்ணிடுவ ஸ்டாலினை? நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 10 நயா பைசா கூட பிரயோஜனமாக விட மாட்டேன். நீ ஸ்டாலினோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 நயா பைசா கூட பிரயோஜனமாக மாட்டேன். அவர் பேசுகிற மாதிரி ஜென்டிலாக 4 வார்த்தை பேச. நீ என்னதான் கேள்வி கேளு, ஒன்றும் இல்லைப்பா. நீ ஸ்டாலின்ட்டே போவானா, உதயநிதிட்டு கேட்டுப்பாரு. நீ எப்போ நீ என்ன மாதிரியான ஆள் அனுப்பிச்சு நீ அவர்கிட்ட கேள்வி கேட்டுப்பாரு. எப்படி கோவப்படாமல் சூப்பராக சிரிச்சுக்கிட்ட பதில் சொல்லலாம் இருப்பார். ஒன்னே மாதிரி இல்லை, 10-50 பேர்த்த வச்சுட்டு அப்படி சிரிக்கிறது இல்லை. கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. உடனே மாதிரி மாற்றி பேசுறது இல்லை. எல்லாத்தையும் பேசி விட்டு என்ன பண்ணான் இந்த தம்பி, இந்த பையன் சுப்ரீம் கோர்ட்டில் அபிடபிட் தாக்கல் பண்ணுறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டவன் அந்த பையன். இந்த சின்ன பையன் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்ட ஒரு பையன். முன்னாடி என்ன சொன்னால் திமுககாரன் பேச வைக்கிறாங்கிறான். இன்னொருத்தர் என்ன சொன்னார், திமுககாரங்கெல்லாம் கூட சேர்ந்து நிறைய பேர் பேச சொன்னாங்க அப்படிங்கிறாரு. இப்போ இன்னும் திரும்பி என்ன சொன்னான், திரும்பி என்னென்னமோ சொன்னான் அந்த பையன். கடைசியில் மன்னிப்பு எழுதி கொடுக்குறான். தவறே செய்யலை, நீ எதுக்கு சாமி மன்னிப்பு எழுதி கொடுத்த? அதுக்கு கேட்டால் அதுக்கு பதிலே இருக்காது. தவறே பண்ணலையே சாமி, நீ மன்னிப்பு கதையை எதுக்கு எழுதி கொடுக்குறான்னு கேட்டால் பதிலே இருக்காது. எங்கே போனாலும் உன்னை விட மாட்டான். நீ வா, நான் வச்சுக்கிறானே, என்னத்தை வச்சுக்க? நீ எத்தனை பேர்த்த வச்சுருக்காங்கிறது யாருக்கு தெரியும்? ஸ்டாலினை வேற வச்சுக்கிறதுக்கு கூப்பிட்ற நீ. காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி இல்லைன்னா இந்த இந்தியா என்ன மாதிரி ஆயிருக்கும் தெரியுமா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அவங்க தான், எல்லா நடைமுறை சட்டங்களை கொண்டு வந்தது பூரா அவங்க தான். ஆனால் கொண்டு வந்தாங்க. நீட்டை கொண்டு வந்தது அவங்க தான், ஆனால் கொண்டு வந்தாங்க. என்னான்னு கொண்டு வந்தாங்க? கலைஞர் என்ன சொல்லி நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு? விலக்கு கேட்குற மாநிலங்களுக்கு விலக்கு கொடுத்துடணும், விலக்கு கேட்குற மாநிலங்களுக்கு விலக்கு கொடுத்துடணும், வச்சிக்கக்கூடாது, அவங்களுக்கு நெறிப்படுத்தக்கூடாது, அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் நீட்டு பரீட்சை எழுதி தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. யார் விரும்புகிறாங்களோ, யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க வச்சுக்கட்டும், அவங்கள வச்சுக்க சொல்லுங்கள், வேணாங்கிறவங்கள விட்டுற சொல்லுங்கள் அப்படின்னு தானே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தானே நீட்டு வந்துச்சு. ஆனாலும் அவங்க அமல்படுத்தலை. யார் அமல்படுத்தலை? கூட்டணி கட்சியாக இருந்த காங்கிரஸ் கூட கூட்டணியாக இருந்த திமுக அன்னைக்கு கூட்டணியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அமல்படுத்தலை. ஏன் அமல்படுத்தலை? அமல்படுத்தியிருக்கலாம்ல. ஆனால் அது பூரா கிடப்பில் கிடந்தது பூரா பிஜேபி ஏன் உடனே டக்குன்னு அமல்படுத்தினாங்க? அதை நீ ஏன் கேட்க மாட்டேன்ட்ட? ஏன்னா அவன் அமல்படுத்துகிறேன், நீ ஏன் அமல்படுத்துறேன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன். தொழில்நுட்ப வளர்ச்சி வந்ததுக்கு எவ்வளோ வளர்ந்தது? அது எல்லாத்துக்கும் ராஜீவ்காந்தி தான் காரணம். ராஜீவ்காந்தி போட்ட அடித்தளம் தான் அந்த இது தான். இதை நாசப்படுத்திட்டு போயிட்டாங்க. காங்கிரஸுக்கு இந்த நாட்டாண்டி என்ன நாசப்படுத்தி விட்டாங்க? தமிழனுக்கு ரெண்டே ரெண்டு கெட்ட செயலை அவங்க செஞ்சிட்டாங்க. ஒன்று கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது, ஒன்று. இரண்டாவது தமிழர்களை வெட்டி சாய்த்தது, பிரபாகரன் படையை கொன்றது. இது அவ்வளோதான். அது அந்த ஒரு நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, அதில் பல நாடுகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு காரணம். இந்த ஆயுத புரட்சி எடுத்து செய்கிறவங்க ஒரு நாட்டில் ஆள்றதை விட்டு ஒரு நாட்டில் அவங்க ஆயுத புரட்சி செய்கிறாங்க, அதை மற்ற நாடுகள் கண்டுக்கிறேன்னா இந்த ஆயுத புரட்சி ஆகப்பட்டது நாளைக்கு நம்ம நாட்டிலையும் வரும், நம்ம நாட்டிலையும் துளிர் எடுக்கும், நம்ம நாட்டிலையும் நான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, அதை முளையிலே கிள்ளி எறியணும், அது ஒரு உதாரணமாக போயிடும். அப்படிங்கிறனால தான் இத்தனை நாடுகள் சேர்ந்து பிரபாகரனை காலி பண்ணது. இந்தியா மட்டும் இல்லை, அதில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, அதில் உலக நாடுகளுக்கு உலக அரசியல். அது இன்னைக்கு அங்கே நடக்கும், நாளைக்கு நம்ம ஊர்லேயே நடக்கும்டா, நம்ம வீட்லேயே நடக்கும்டா. நம்ம அதை நிப்பாட்டுன்றா, அங்கேயே நிப்பாட்டிடுறா, அறுத்துறன்றா, அங்கேயே அந்த விஷத்தை அறுத்துறன்றா அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க சொன்ன உலக நாடுகள் 22 நாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீ பேசுகிறதெல்லாம் புருடாவாக பேசுவ. காங்கிரஸ் வேறு ஒன்றும் செய்யலையே, நாட்டை நல்லா தான் வச்சுருந்துச்சு.
வங்கிகளை நல்லா வந்து ஜிடிபியில் தொழிலில் எல்லாத்துலேயும் இங்கே மன்மோகன் சிங் முன்னுக்கு தான் கொண்டு வந்தார். பாசமரம் மன்மோகன் சிங் வந்து இந்த உலக தாராளமயமாக்கல் கொள்கை வந்து கொண்டு வந்தது. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை நெருக்கடிக்குள்ளே தள்ளி நிற்சிக்கிறது இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அவர்கள் கொண்டு வந்து நல்லா தான் ஆண்டாங்க. அதாவது பிஜேபியை விட நல்லா தான் ஆண்டாங்க. இந்த 12 வருட ஆட்சியை விட நல்லா தான் ஆடுறாங்க. அதாவது பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாமல் ஒருத்தங்கள்ட்ட கொண்டு போய் நாட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறாரு. அந்த அம்மாவோட அப்பாவும் சொல்கிறாரு, பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாது, எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு அம்மா கிட்ட கொண்டு போய் அந்த பதவி பண்ணி கொடுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னார். நரேந்திர மோடிக்கு இந்த எஸ்ஐஆர் அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சுப்பிரமணிய சுவாமி. கேட்டுப்பாரு போய். அதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் நீ பேசுவியா நீயே? டெலிபிராம்டர் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் கூட பேச முடியாது அப்படிங்கிறாங்க. அது உனக்கு தெரியும்? அதை பற்றி கேட்டியா நீ? வியாபம் ஊழலை பற்றி பேசுனியா? ரஃபேல் ஊழலை அதை பற்றி பேசுறியா நீ? ரஃபேல் ஊழலை அதை பற்றி பேசுறியா நீ? பிஎம் கேர் ஃபண்டு பற்றி பேசுனியா நீ? தேர்தல் பத்திரம், எலெக்ஷன் பாண்டு, அதை பற்றி எதாவது பேசுனியா? எதுவுமே பேச மாட்டேன். நீரவ் மோடி ஊழல், லலித் மோடி ஊழல், இந்த கிங்ஃபிஷரு, விஜய் மல்லையா ஊழல், இதெல்லாம் எங்கே போனாங்க? யாருக்கு கடன் கொடுத்து அனுப்புனது? 16 லட்சம் கோடி ரூபா கடன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களே பிஜேபி. அதை பற்றி நீ என்னைக்காவது பேசியிருக்கியா நீ? சிஏஜி அறிக்கை சொல்லுது, பாரத மாலா திட்டம் எவ்வளோ பெரிய திட்டம். ஒரு கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபா செலவு பண்ண இடத்துல 250 கோடி ரூபா செலவு பண்ணணும் கணக்கு காமிச்சாங்களே. அதை பற்றி நீ ஏதாவது பேசுனியா? அயோத்தி மேம்பாட்டு திட்டம், அதுக்கு அதில் போட்டு பஸ்ஸு விட்றான், அதை விட்றான், இதை விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி கொலைப்படி பண்ணி அதில் பல ஆயிரம் கோடி அடித்தாங்களே. அதை பற்றி நீ என்னைக்காவது பேசியிருக்கியா? ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 7.5 லட்சம் ஆதார் கார்டு ஒரே ஒரு நம்பரில், ஒரே ஒரு ஃபோன் நம்பரில், அதை பற்றி நீ என்னைக்காவது பேசியிருக்கியா நீ? ஏன்டா பிஜேபியோட பிடிஎம்மு, பிஜேபியோட பிடிஎம்மில் நீ தான் உண்மையான பிஜேபியே. நீ தான் உண்மையான பிஜேபியோட பிடிஎம்லாம் இல்லை, உண்மையான பிஜேபி நீ தான். அந்த அந்த பா அந்த இந்த 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 ஆதார் எண், ஒரே ஆதார் எண்ணில், ஒரே செல்ஃபோன் எண்ணில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பயனாளிகளுக்கு பணம் கொடுத்ததாக கணக்கு அமைச்சு அதில் எத்தனை ஆயிரம் கோடி, கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபா அடித்தது யார்? அந்த பயனாளிகளின் பேரில் நீங்கள் அடித்தது, பிஜேபி அடித்தது எத்தனை ஆயிரம் கோடி? அதையும் நீ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கியா? இதெல்லாம் உனக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. ஒரு சாதாரண ஒரு வெங்காய வியாபாரி நான் வந்து டெய்லி போனால் தான் சோறு அப்படிங்கிற நிலைமையில் இருக்கு. எனக்கே தெரியும்போது உனக்கு இதெல்லாம் தெரியாதா? முதியோர் ஓய்வூதியம் திட்டம், அதில் வந்து எவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சாங்க, அது உனக்கு தெரியுமா? அதை பற்றி நீ என்னைக்காவது பேசியிருக்கியா நீ? இந்த இது ஸ்வச் பாரத், இந்த க்ளீன் பண்ணுறது, நம்மளால் வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் வந்து வச்சுக்கிட்டு, இந்தியாவினோட தலைவர் வந்து வச்சுக்கிட்டு குப்பை கொட்டை வச்சுக்கிட்டு இப்படி கூப்பிட்டு வர, அதை பற்றி உனக்கு தெரியுமா? அதில் எத்தனை ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு தெரியுமா? அந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது, அதுக்கு பணத்தை ஒதுக்குறது, ஒரு வாரத்துக்கு அப்படி பணம் காட்டுறது, அப்புறம் அப்படியே நிப்பாட்டிடுற அந்த திட்டத்தை, அதில் போட்ட பணம் அப்படியே அபேஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி தாங்க இந்த பிஜேபி ஆட்சி, இந்த நரேந்திர மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் போடுவானுங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. சிஏஜி ரிப்போர்ட் இந்த பாருங்க கையில் வச்சுருக்கேன் நான், யார் கேட்டாலும் தருவேன் உடனே. சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுதுங்க, ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது, ஒரு பேர் வைக்க வேண்டியது, ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியது, அந்த திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது, அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை முழுசாக ஒதுக்கிடுறது, ஒரு கிராமத்தில் அமல்படுத்துறது, ஒரு 2 கிராமத்தில் அமல்படுத்துறது, ஒரு 3 கிராமத்தில் அமல்படுத்துறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பொத்துன்னு போட்டுருவாங்க, அந்த பணம் அப்படியே போயிடும். இந்தியா பூரா அமல்படுத்தக்கூடிய திட்டங்களை ஒரு மாநிலத்தில் மட்டும் அமல்படுத்திட்டு அப்படியே பொத்துன்னு போட்டுருவாங்க. அந்த பணம் பூரா அவ்வளவும் அப்படியே போய் செட்டில்மெண்ட் ஆகிடும் ஒரு இடத்துல. அந்த செட்டில்மெண்ட் ஆன பணமெல்லாம் இப்போ வந்து எலெக்ஷனில் இறங்குது. இப்போ 2000 கோடி 3000 கோடி, இவனுக்கு நம்ம யார் அவன் விஜய்க்கு 2000 கோடி, எடப்பாடிக்கு 5000 கோடி. இன்னும் சீமானுக்கு எவ்வளோ வாங்கினான்னு தெரியல. வாங்கியிருப்பான், வாங்காமலாம் இருக்க மாட்டான். இவனே 2000 கோடி வாங்கும்போது அவன் எவ்வளோ கோடி வாங்குவான்? அப்போது நீ காங்கிரஸை குறை சொல்கிற, திமுக குறை சொல்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு பேசுகிறதெல்லாம் போய் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுவ, மறுநாள் காலையில் வேறு மாதிரி பேசுகிற, 3ஆவது நாள் திருப்பி வேறு மாதிரி பேசுகிற. இவங்களுக்கு பயமாக இருக்கும், உன் கட்சியில் இருக்கலாம் பயமாக இருக்கும். ஐயோ இன்றைக்கி என்ன பேசுவானோ இவன், ஐயோ எந்த கருமாந்திரத்தை வளர போகிறானோ, இதெல்லாம் மறந்து போச்சா?
இப்படி இதெல்லாம் மறந்து போச்சா? மறக்க மாட்டோம், நாங்கள் மறக்க மாட்டோம், நல்லா ஞாபகத்தில் வச்சுருப்போம். இது இப்படியெல்லாம் பேசணும்னு தோணுனதே உன்னையால தான். உன்னைய பார்த்ததுக்கப்புறம் தான் இதை இப்படிலாம் பேசணும் நம்ம அப்படின்னு. ஏன்னா உன்னைய உன் ஆசையில் நீ உன்னையால தான் எனக்கு இந்த அரசியல் ஆசையே வந்துச்சு. இப்போ உன்னையே திட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கேவலமான ஆளாயிட்ட நீ. காங்கிரஸுக்காரன்ட்ட 60 வருஷமாக இருந்துச்சு, நாடு கெட்டு கெட்டி சிவராஜின்ட்ட ரைட்டு. பிஜேபிகிட்ட 12 வருஷம் ஆண்டதுக்கே அவங்ககிட்ட 50 வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போயிட்டான். இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் பிஜேபி கொடுத்துருந்தோன்னு வச்சுக்க, சுத்தம் தரமட்டம் தான், அவ்வளோதான். இந்தியா நேரம் முழுகியிருப்பாங்க, நேரம் முடிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆகிட்டு இப்போ இவங்க பணத்தை பூரா இவங்க சுருட்டிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இயற்கை வளங்களை பூரா எடுத்து, கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொள்ளையடித்து எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கு விற்றுவிட்டு பணத்தோட செட்டில்மெண்ட் ஆகி அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் ஆப்பிரிக்காலையும் இஸ்ரேல்லையும் துபாயில் சவுதியில் அங்கிட்டு போய் நல்லா நீட்டாக செட்டில் ஆகிடுவாங்க. எல்லாம் ஒரு தீவை வாங்கிட்டு ஒதுங்கிடுவாங்க. நான் ஒருத்தன் நித்யானந்தாவா, அவன் பேர் என்னமோ சொன்னேன், பிரேமானந்தா நித்யானந்தாவா, அவன் ஒருத்தர் இருந்தாங்க, அவன் பேர் நித்யானந்தாவா, அவன் பேர் அப்படி தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே ஒரு சும்மா கிடக்கிற புறம்போக்கு இடத்தெல்லாம் அதை ஆக்கிரமிக்க வேண்டியது, அதை அப்படியே ஆக்கிரமித்து அப்படியே எடுத்துக்கிட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு ஆக்கிரமிக்க அந்த பொம்பளையோட ஆட்டம் போட்டதுலேருந்து அவன் சாயம் வெளுத்து போச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஏதோ ஒரு தேவையில் போய் செட்டில் ஆகிட்டான். அந்த மாதிரி தான் நீ ஆகலான்னு பார்க்குற. அந்த மாதிரி தான் பிஜேபிக்காரங்களும் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த நாட்டு மேலே எந்த பற்றும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. மக்கள் மேலே கவலை இருந்தால் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கா மாட்டீங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்துருக்க மாட்டாங்க, டிமானிட்டேஷன் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, பல ஆயிரம் தொழில்களை இழுத்து மூடி இருக்க மாட்டாங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களை பூரா இவங்க எல்லாத்தையும் இழுத்து மூட வச்சுட்டு எல்லாத்தையும் பெரிய நிறுவனங்கள்ட்ட அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் யார் பண்ணது? காங்கிரஸா பண்ணிச்சு? பிஜேபி தானே பண்ணிச்சு. டபுள் டிஜிட்டில் இல்லை, காங்கிரஸ் காலத்தில் டபுள் டிஜிட்டில் இருந்த எக்கனாமிக்கல் இப்போ சிங்கிள் டிஜிட்டில் வந்து நிற்கிது. அதுக்கு என்ன காரணம்? 7 அங்கே நிற்கிது. இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நீ பேச மாட்டிய? பாவம், உன்னைய சொல்லி குத்தமில்ல, வாங்கின பணத்துக்கு கூவணும்ல. நீ என்ன பண்ணுவ? பாவம்ல. உன்னை நினச்சா எனக்கே பரிதாபமாக தான் இருக்குது.